கூடலூர் சுற்றுவட்டார பகுதியில் பெய்து வரும் மழையால் வயநாடு செல்லும் கைத்தொல்லி சாலையின் ஓரத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கவனமுடன் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஆல்வின். முழு விவரங்களை சொல்லலாம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக கோடை மழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் தமிழக வானிலை ஆய்வு மையமானது நீலகிரி மாவட்டத்திற்கு 3 நாட்கள் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பந்தலூர், கொளப்பள்ளி போன்ற பகுதிகளில் விட்டு மழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் கூடலூரில் இருந்து பந்தலூர் வழியாக வயநாடு செல்லக்கூடிய சாலையில் கைதக்கொல்லி என்னும் பகுதியில் சாலை ஓரத்தில் உள்ள சாலையில் தடுப்பு சுவர் விரிசல் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த பகுதியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. தொடர் மழையால் இந்த விரிசலானது 10 அடி தூரத்திற்கு இப்ப சாலையில் உள்ள தடுப்புகள் இடிந்து விழுந்துள்ளது. இருந்த போதும் இப்பகுதியில் போக்குவரத்தானது தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டு வருகிறது. நெடுஞ்சாலைத்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மணல் மூட்டைகளை வைத்தும் ரெஃப்ளெக்டர்கள், போஸ்ட் மற்றும் சிவப்பு நிற ரிப்பன்கள் வைத்தும் வாகனங்களை எச்சரிக்கையுடன் செல்லுமாறும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. இருந்த போதும் தொடர்ந்து இந்த கூடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்பொழுது மழையானது விட்டு பெய்து வருகிறது. பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த சாலையில் கூடலூரில் இருந்து கைதக்கொல்லி செல்லும் சாலைகளில் இரவு நேரங்களில் வாகனங்களை மிகவும் எச்சரிக்கையுடன் செல்லுமாறும் நெடுஞ்சாலைத்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகமானது அறிவுறுத்தப்பட்டு வருகின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.